Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டாரில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் 65 வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பிஞ்ச் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு பிஞ்ச் அமௌண்ட் ஆஃப் டர்மரிக் பவுடரும் 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அது போட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் அந்த மசாலா கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இப்போது பன்னீரை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான பன்னீர் 65 ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.